இன்னைக்கு சண்டே வேற ஹஸ்பண்டுக்கும் லீவு, எனக்கும் லீவு. பசங்களும் வீட்ல கிடையாது. ஏன்னா, அவங்களும் எக்ஸாம் ஹாலிடேஸ்க்காக தாத்தா, பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி சும்மா தானே இருக்கோம், பீச்சுக்கு போலான்னு சொன்னதுனால பீச்சுக்கு வந்தோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து எம்டிசி பேருந்து அதில கண்காட்சி மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது எம்டிசி பேருந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? எ எத்தன வகையான பேருந்துகள் வந்தது? எந்தெந்த லைன்ல அது ஓடுச்சு? இனி ஃப்யூச்சர்ல என்ன மாதிரி பேருந்து வரப்போகுது? அதாவது இப்போ சொல்லியிருக்காங்கல்ல, டபுள் டெக்கர் பஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத பத்தின கண்காட்சிலாம் வந்து அதில வச்சிருந்தாங்க. அது ஃப்ரீ தான். சுத்தி பார்க்கலாம். ஸோ சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அங்க வந்து உணவு கண்காட்சி வச்சிருக்காங்க. அங்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அன்னைக்கு தான் அதாவது இன்னைக்கு தான் வந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வர புதன்கிழமை வரைக்கும் வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் வந்து அந்த பஸ்ஸு, நான் சொன்ன பஸ்ஸு. இது வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெசன்ட் பீச்சில தான் நடந்துட்டுருக்கு. என் பின்னாடி இருக்கிறது தான் வந்து உணவு திருவிழா நடக்கக்கூடிய இடம். இந்த அட்டவணையில பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டால் அதாவது எந்தெந்த ஊர் ஸ்டால் வந்து எங்கெங்க நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த கடையோட டீட்டெயில்ஸ் வந்து இதில இருக்கும். அப்புறம் நம்மளுடைய பாரம்பரிய அ ஆடல், பாடல் நிகழ்ச்சிகளும் அங்க வந்து நடந்துச்சு. நாங்க உணவு திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். எங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் உணவு இருக்கும்ல. அதுதான் வந்து இந்த உணவு திருவிழால இடம்பெற்றிருந்தது. சேலம், விருதுநகர், அ திருநெல்வேலி, அ அதுக்கப்புறம் திருவள்ளூர், விழுப்புரம் அப்படின்னு எல்லா தமிழ்நாட்டில இருக்க எல்லா மகளிர் உதவிக்குழுக்களும் சேர்ந்து இத வந்து பண்ணிட்டுருக்காங்க. இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த கடையில பார்த்தீங்கன்னா, பழம் மில்க் ஷேக்குன்னு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ, அதுதான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து கடலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிஷ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ராகி அடை இதெல்லாம் வச்சிருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து இந்த மெரினா பீச்ல நடந்திருந்தது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, பில்ல வந்து என்ன வேணுமோ அது ஸ்டால் நம்பர் சொல்லி என்ன தேவையோ அது என்ன அமௌண்ட்டோ அத பார்த்துட்டு வந்து பில் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் அப்படி இல்லாம, நம்மளே வந்து வாங்குற இடத்துலயே வந்து நேரடியாவே வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. அ நம்ம வந்து டென்ஷன் இல்லாம நம்மளே என்ன தேவையோ அது பார்சலா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் நம்மளே காசு குடுத்து நேரா வாங்குன ஒரு பெனிஃபிட்டா 2, 3 இடத்துல களியும், கருவாட்டு குழம்பு வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து மீன் ஊறுகாய், இந்த டைம் வந்து காய்கறி வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் பார்க்கல. இந்த டைம் காய்கறிலாம் வச்சிருந்தாங்க. மாதிரி லாஸ்ட் டைமோட இந்த டைம் வந்து அந்தந்தக்கு போர்ட்ல வந்து அமௌண்ட் எழுதி போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அமௌண்ட்டும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால அப்படி இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் அமௌண்ட் வந்து லாஸ்ட் டைம கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கு. அதுவும் கோம்போ ஆஃபர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருந்தது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 90 கிட்ஸ்க்கு தெரியும். 90 கிட்ஸ்ல நம்ம மிஸ் பண்ண அந்த மிட்டாய் அதெல்லாம் வந்து இதில வந்து இருந்துச்சு. அந்த சூடன் மிட்டாய், பாக்கு மிட்டாய் அதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்து கடையில வந்து வஞ்சரம் ஃப்ரைவு, எக்கு, அ பச்சை புளி ரசம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. களி அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் சாத்தூர் ஸ்பெஷல் இனிப்பு மிட்டாய். ஆ அது கருப்பட்டியும் போட்டு அது தனியா வெல்லம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? சுகர் சேர்த்து அது வச்சிருந்தாங்க. காரச்சேவு வச்சிருந்தாங்க. அதுதான் அங்க ரொம்ப ஃபேமஸு. ஸோ அது வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிக்கன் கோம்போ பனை ஓலை பெட்டியில பண்ணுவோம்ல, அது வச்சிருந்தாங்க. பனை ஓலையிலேயே அந்த பிரியாணி, அதாவது தொன்னை பிரியாணின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சிருந்தாங்க. இறால் ஊறுகாய், மீன் ஊறுகாய் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. வேற என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா, காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷல், அப்புறம் சேலம், விருதுநகர், திருவள்ளூர் இந்த மாதிரி அதாவது தமிழ்நாட்டில இருக்க எல்லா மாவட்டத்திலேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த முட்டை மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த கடையில கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருந்துச்சு. படகு பிரியாணி, கள்ளக்குறிச்சி ஸ்பெஷல். இது வரகு அரிசியில் பண்ணியிருக்க பிரியாணி அண்ட் சிக்கன், வரகு சிக்கன் பிரியாணி.
ஸோ ஃபஸ்ட் டேங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாக வச்சு விட்டாங்க போல இருக்கு. டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உப்புமா இருக்குல்ல, உப்புமால சிக்கன் போட்டு மசாலாலாம் போட்டிருக்க மாதிரி. ஓகே, பட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கு.